வங்கதேசத்தில் மீண்டும் ரத்த ஆறு. மாணவர் தலைவர் கொலைக்கு யூனுஸ் தான் காரணமா? இடைக்கால அரசு மேலேயே பாய்ந்த பகீர் குற்றச்சாட்டு. இது அடுத்த உள்நாட்டு போருக்கான அறிகுறியா? அடுத்த 50 செகண்ட்ல முழு பின்னணியும் சொல்றேன். கடந்த வருடம் ஹசீனா ஆட்சியை தூக்கி எறிஞ்ச அதே வங்கதேசம் இப்போ திரும்பவும் பற்றி எரியுது. அமைதி திரும்பும்னு நினைச்ச நேரத்துல தான் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. போராட்டத்தை முன்னின்று நடத்தின மாணவர் தலைவர் ஷரீஃப் உஸ்மான் ஹாதி மர்ம நபர்களால் சுடப்பட்டு சிங்கப்பூர்ல சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆனா இது வெறும் கொலை இல்ல, ஒரு பெரிய அரசியல் சதின்னு இப்போ வெடிச்சிருக்கு ஒரு உண்மை. உஸ்மான் ஹாதியோட தம்பி ஷரீஃப் உமார் நேரடியாகவே முகமது யூனுஸ் அரசை கை காட்டியிருக்காரு. என் அண்ணன் தேர்தலை நடத்த சொன்னாரு, அதனாலேயே அவரை போட்டு தள்ளிட்டாங்கன்னு வெடிச்சிருக்காரு. நம்ம பக்கத்து நாட்டுல நடக்கிற இந்த பதற்றம் அங்க இருக்கிற சிறுபான்மையினர் மற்றும் இந்துக்கள் மேல தாக்குதலா மாறுறதுதான் இப்போ இந்தியாவே கவனிக்கிற முக்கியமான விஷயம். உஸ்மானுக்கு நீதி கிடைக்கலைனா ஹசீனா ஓடி வந்த மாதிரி நீங்களும் நாட்டை விட்டு ஓட வேண்டி வரும்னு யூனுஸுக்கே எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அவரோட ஆதரவாளர்கள். பிப்ரவரி மாசம் தேர்தல் நடக்குமா இல்ல இந்த கொலையை வச்சு தேர்தலை தள்ளி வைப்பாங்களான்னு அங்க இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வீடுகளுக்கு தீ வைப்பு, சிறுமி பலின்னு வன்முறை உச்சத்துக்கு போயிருக்கு. ஒரு தலைவரை உருவாக்கிய மக்களே அதே தலைவரை நாட்டை விட்டு துரத்த ரெடியாகிட்டாங்களா? அண்டை நாட்டுல நடக்கிற இந்த அரசியல் குழப்பம் ஒட்டுமொத்த தெற்காசியாவோட அமைதியையும் பாதிக்கும். விசாரணை வேகமா நடக்குமா இல்ல வங்கதேசம் மீண்டும் ஒரு ராணுவ ஆட்சிக்கு போகுமாங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி. வங்கதேசத்துல நடக்கிற இந்த வன்முறைக்கு யூனுஸ் அரசு தான் காரணமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போல உலக நடப்புகளை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா